ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காதல் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். பொட்டிக்கில் போய் உட்காந்துருக்காங்க. அக்காவை பார்த்து கிஸ் கொடுத்துட்டு அந்த கிஸ் ராகவனுக்கு போய் சேருது. அதுக்கப்புறம் ஐயோ அலறி அடித்து பொட்டிக்கில் உட்காந்துருக்கல. அவங்க அம்மா ஃபோன் பண்ணி உடனே வாடி அம்மா, இப்போ தான் வந்திருக்கேன், வர்றியா இல்லையா, எந்த காரணம் சொல்லாமல் வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே கேஷுவலாக என்ன பண்ணுறாங்க, அப்பா பாப்பாப்பா நடுராத்திரியான கூட இந்த வெயில் போகவே மாட்டேங்குதே அப்படின்ட்டு அங்கே இருக்க தண்ணி சொம்பு எடுத்து முடக்குன்னு அபி குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா எதுக்குமா என்ன அவசரமாக உடனே வர சொன்னீங்க அப்படின்னு அபி கேட்கல. பலார்னு ஒரு அறை கொடுக்குறாங்க அவங்க அம்மா. ஏமா என்ன அடிச்சிங்கன்னு சொன்ன உடனே உன் குட்டு எல்லாமே வெளிப்பட்டம் ஆயிடுச்சுடி, வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு, எல்லாம் முரளி தம்பி சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு இருக்குது, அவ்வளோ நெஞ்சு வலி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, எல்லாத்தையுமே எங்ககிட்ட மறைச்சிட்டியா, ஏண்டி மறைச்ச, எதுக்கடி மறைச்சேன்னு குற்றவாளி மாதிரி எல்லாரும் நடுவில் நிற்க வச்சுட்டு கேள்வி கேட்குறாங்க, அடிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. அபி கடைசியில் அழுகுறாங்க. அப்புறம் ரீசனை சொல்கிறாங்க, அப்பாவுக்கு முடியலைங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் பணம் வேணும், அதுக்காகத்தான் நான் பாடுபட்டு உழைச்சிட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதத்துக்குள்ளே வந்திருக்கு 2 ஆர்டரு, அந்த பணத்தை வச்சு நான் அப்பாவுக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணிடுவேன்ப்பா. அப்பா உங்களை விட எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே முக்கியம் இல்லைப்பா, நான் கண்டிப்பாக பணம் சேர்த்துருவேன்ப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுகுறாங்க அபி. உடனே அப்பா இருந்துட்டு, நான் என்ன பண்ணேன் என் பிள்ளைங்களுக்காக, நான் ஒன்றுமே பண்ணலை, ஒன்றும் பண்ண வேணாம், நீ விடு அபி, நான் உடனே ஊருக்கு போகிறேன், அந்த இதை கையில் காலில் விழுந்தாது அந்த ஜவுளி கடையை அவன்கிட்ட கொடுத்துட்டு அதில் வர மீதி காசை எடுத்துட்டு நம்ம வீட்டையும் ஏலத்தில் விட்டுட்டு லோன் கடை அடைச்சிட்டு அந்த மீதி காசை கொண்டு வந்து உன் கல்யாணத்தை நான் ஜாம் நடத்துகிறேன். அதுக்கப்புறமா சின்னதாக நமக்கு ஏற்ற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நடத்திட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்னோட ஆப்ரேஷனை வச்சுக்கிறேம்மா அப்படின்னு அபி அப்பா சொல்கிறாங்க. ஏப்பா என் கல்யாணத்தை பற்றி பேசாதீங்கப்பா, உங்களுக்கு ஆப்ரேஷன் முடியட்டும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இப்போதைக்கு மாப்பிள்ளைக்கு எங்கே போய் தேட முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லல. உடனே டக்குன்னு முரளி சிக்னல் கொடுக்குறாங்க அவங்க அத்தைக்கிட்ட, அபி அத்தைக்கிட்ட. உடனே ஏன் மாப்பிள்ளைக்கு அலையிறீங்க, சிவராமா உன்ட்ட நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு இருந்தேன்ப்பா, பாவம் முரளி தம்பி ரொம்ப நல்லவன், நம்ம அபி மேலேயும் ஆசையாக இருக்குங்கிறாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுருவோமா அப்படின்னு சொன்ன உடனே முரளியை பார்க்குறாங்க. முரளியும் ஆமாம் மாமா, நான் கண்டிப்பாக நான் அபியை நல்லபடியாக வச்சுப்பேன், நான் நீங்கள் ஆப்ரேஷனுக்கு பற்றி கவலைப்படாதீங்க, போய் நிலத்தையெல்லாம் விற்க வேணாம், ஊரில் அது ஜவுளி கடையெல்லாம் விற்க வேணாம், அதை பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க, நான் பணம் தர்றேன், முதல்ல எனக்கு நீங்கள் அபியை கட்டி கொடுக்குறீங்களோ இல்லையோ உங்களுக்கு ஆப்ரேஷன் தான் முக்கியம், கரெக்டாக நல்லா சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிறான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாங்க முரளி சொல்கிறாங்க. உடனே அவச்சே புள்ள என்னம்மா சொல்கிறான், நமக்கு ஆப்ரேஷன் தான் முக்கியங்கிறானே அப்படின்னு நல்ல பேர் எடுத்துட்டான் பார்த்தீங்களா. உடனே சிவராம் வந்துட்டு, அபி நீ சொல்லு, முரளியை நீ கட்டிக்கிறியா இல்லையா அப்படின்னா, அப்பா இப்போ கல்யாணம் வேணாப்பா, என்னம்மா கல்யாணம் வேணாங்கிற, நான் உயிரோடு இருக்கணும், நான் ஆப்ரேஷன் பண்ணணும்னா முரளி தம்பியை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்ன சொல்கிற, சரிப்பா ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்கிறாங்க அபி, நான் சம்மதிக்கிறேன் கல்யாணத்துக்குன்னு சொன்ன உடனே அப்படி எல்லாரும் ப்ரீஸ் ஆயிடுறாங்க. யார், நம்ம முரளியோட கற்பனை டக்குன்னு ஒத்த சொல்லால பாட்டில் அவங்கள சுற்றி ஆடுறாருங்க முரளி, நம்ம நினச்சது நடக்க போதேன்ட்டு அப்படியே பவியமாக நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. அவங்களோட கற்பனை செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே நீ கல்யாணம் பண்ணணும்னா எனக்கு, நீ பண்ணினா தான் எனக்கு ஆப்ரேஷன் சொன்ன உடனே முரளி இருந்துட்டு ஒரே பல்ல 6 அடிச்சு சூப்பராக அந்த மேட்டரை முடிச்சுட்டியே மாமா, சாப்பிட்டு மாமா அப்படின்னு நக்கல் பண்ணுறாங்க முரளி. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ராகவ் போயிட்டு ஆகாஷ்ட கேட்குறாங்க, அணு நீ எதுவும் உன் மேலே இன்னும் கோமா இருக்காளா, அணு உன்னை மன்னிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. சேச்சா அப்படிலாம் இல்லைன்னு பொண்டாட்டியை விட்டு கொடுக்காம ஆகாஷ் பேசுகிறாங்க. இங்கே அபி ஃபோன் பண்ணிவிட்டு அணுகிட்ட பேசுகிறாங்க, நீ குட்டி பாசை குடும்பப்படுத்துறியாடி, நான் இங்கே குடும்பப்படுத்துகிறேன், ஆமாம் எனக்கு தெரியும், நான் இங்கே ஒரு கேமரா வச்சுருக்கேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நாங்கள் 2 பேரும் நல்லா தான் இருக்கோம், புருஷன் பொண்டாட்டினா சின்ன சண்டைகள் வரத்தானே செய்யும், ஏன் நம்ம அப்பா அம்மா சண்டை போட்டுக்கலையா அப்படின்னு அணு சொல்கிறாங்க. அவங்க பேசுகிறதுக்கு இவங்க பேசுகிறதுக்கு லிங்க் பண்ணி காமிக்கிறாங்க. நான் எந்த இதுவுமே நான் என் பொண்டாட்டியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவங்க மேலே கோவம் இருக்கத்தானே செய்யும் என் மேலே, நான் அப்படி தாலி கட்டிட்டேன்ல அவளுக்கு அப்படின்னு ஆக்கா சொல்கிறாங்க. அவளுக்கு பண்ணது நான் பெரிய துரோகம் தானே, அதுவுமே இல்லாமல் அணு ஏன் கோவப்படுறாங்க, என் உயிருக்கு எதுவும் ஆபத்தாயிடக்கூடாதுன்னு தானே அப்படின்ட்டு இன்னமும் அணுவை வாங்க போங்கன்னு ஆக்கா சொல்கிறாங்க. இருந்தாலும் ராகவ் பயங்கரமாக அப்படியே, நீ இருந்தாலும் பரவாயில்லடா, நீ காதலில் தான் ஜெயிச்சேன்னு பார்த்தேன், இப்போ கல்யாண வாழ்க்கையிலையும் பெரிய குடும்பஸ்தராக நடந்துக்கிறியே, அதே மாதிரி அபியும் அணுவை பார்த்து நீ குடும்பஸ்திரியா ஆயிட்டாக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்கேல. அதுக்கப்புறம் இந்த முரளிக்கு எனக்கு கல்யாணம் பேசிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சொன்ன கையோட என்னது உனக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சா அப்படின்னு சொன்ன உடனே அங்கே பார்த்தீங்கன்னா ஆகாஷ் அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது சரிங்க, சமையல் பூரா இனிமேல் அணுதான் பார்க்கணும், அவங்க தலையில் கட்டிட்டாங்க, இந்த அம்மா என்னத்தை குழம்பு சமைச்சிக்கிட்டு இருக்கு அப்படியே, ஏன்னா பழி போடணும்ல, அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, என்னது கல்யாணமா அப்படின்னு பார்க்கையில, ஆமாம் முரளி சாருக்கும் எனக்கும் தான் அப்படின்னு அபி சொல்லலை. ஏன் முரளி சார் ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ முரளியை கல்யாணம் பண்ணிக்க போகிறானா அப்படிங்கிற மாதிரி பார்க்கையில அங்கே அஞ்சலி வந்துடுறாங்க. அஞ்சலிகிட்ட பேசுறியா அபி, இல்லைக்கா நான் அப்புறம் பேசுகிறேன்னு வச்சிடுறாங்க. அஞ்சலிகிட்ட சொல்கிறாங்க, அணு இருந்துட்டு எனக்கு என் தங்கச்சிக்கும் முரளிக்கும் கல்யாணமா, அப்படியா, யாரு அந்த முரளி யாரு அப்படின்னு கேட்கல. இவங்க சொல்லணுங்களே முரளி கிருஷ்ணா தான் என் புருஷன் பேருண்டு,
அதை சொல்லாமல் யாருன்னு கேட்குறாங்க. அவங்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், நம்ம நிச்சயத்தை கூட வந்தாங்க, ஃபோட்டோ பார்க்குறீங்களா அப்படின்னு ஃபோட்டோ செல்லில் தேடுறாங்க. ஆனால் தேடிக்கிட்டே இருக்காங்க, தேடுறாங்க அப்படியே ஒவ்வொருத்தராக தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா நிச்சயத்தில் இருக்கா இல்லையாண்டு. அவன் தான் எதுலேயுமே நிற்கலையே, படுபாவியாச்சே. பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துட்டு உள்ளுக்கு சுந்தரி அம்மா அப்படியே பிளான் போட்டுகிட்டே இருக்காங்க, குழம்ப கிண்டிக்கிட்டே இருக்காங்க, ட்ராயிங்னு. என்ன பண்ண போகிறாங்க, குழம்ப கீழே கொட்டிக்கிட்டு ஐயோ அம்மான்னு கத்த போகிறாங்களா, கூச்சலிட போகிறாங்களா, இல்லை அந்த ஃபோட்டோ நிச்சயத்தில் இல்லாமல் போதா அப்படிங்கிறது தெரியல. அடுத்து நாளைன்னு போடுறாங்க. உடனே கால் பண்ணுறாங்க முரளிக்கு, என்ன பண்ணி வச்சடா உன் கல்யாணத்துங்கிறத இங்கே பேசி ஃபோன் பண்ணி சொல்லிட்டா அபி, இவ பார்த்தா ஃபோட்டோ காமிக்க ஆரம்பிச்சிட்டா உன் கொண்டாட்டிட்ட அப்படின்னு சொல்கிறோம். ஐயோ என்னாச்சு அப்படி அத்தை அப்படின்னு முரளியும் அவங்க மாமியாரும் அப்படியே பதறத்தோடு இருக்காங்க. அதோட முடிச்சிருக்காங்க. நான் கையில் காலில் ஊற்றிக்கிட்ட மாதிரி நடிச்சேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா கை காலெலாம் நல்லா அப்படி கல் குண்டு மாதிரி தான் இருக்குது, ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கு சுந்தரி. ஆனால் அந்த ஃபோட்டோ கிடைக்கல அப்படின்னு சொல்ல போகிறாங்களா, அது தெரிஞ்சுதானே நான் ஃபோட்டோவில் நான் கேமராவில் விழுகவே இல்லையே அப்படின்னு முரளி சொல்லி தம்பட்டை அடிக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.